அப்ப இருந்த கருணாநிதி நெடுஞ்செழியன் ரொம்ப ஜூனியர் மினிஸ்டர். என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கே தெரியல என்ன செய்யறது. இதுக்கெல்லாம் இந்தியாவில் ஒன்றும் சரி வராது. நீங்க உடனே அமெரிக்காவுக்கு போங்க, உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்றேன். நீங்க அப்போ அண்ணாதுரை மறுக்கிறார், எனக்கு வேண்டாம், நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மறுக்கிறார். காமராஜர் சொல்றாரு, நீங்க இப்ப அண்ணாதுரை இல்லைன்னு சொன்னேன், நீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர், 5 வருஷத்துக்கு நீங்க ஆட்சி பண்ணணும்னு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, உங்க உயிரை காப்பாற்றுறது எனக்கும் கடமை இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கடமை. இப்போ மத்தியில் ஆட்சியில பிரதமராக இருக்கிறாங்க தெரியுமா, காங்கிரஸ் ஆட்சி. அதனால காமராஜருக்கு மத்தியில் பயங்கர செல்வாக்கு. அதனால அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், தூதரகம் எல்லாம் தொடர்பு கொண்டு ஆஸ்பத்திரி, அந்த மருத்துவமனை முடிவு செய்து அண்ணாதுரை அவர்களுக்கு விசா வாங்கி தருவது வரை கூட இருந்து இவரை சிகிச்சைக்கு, உயர்தரமான சிகிச்சைக்கு இவரை அனுப்பி வைத்தவர் காமராஜர். எதிர்கட்சி தலைவர். எனக்கு என்னன்னு பேசாம இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னு 1 கிலோ சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கி கொடுத்து திருப்பி வந்திருக்கலாம். அதுவே பெருந்தன்மையா பார்ப்போம். அவர் இவ்வளவு செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அண்ணாதுரை காமராஜர் மேல மரியாதையா தான் இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் வந்தார் நம்ம அண்ணன் டாக்டர் கலைஞர். அவருடைய டாக்டரேட் எல்லாம் காமராஜர் மேல என்னெல்லாம் பேசணுமோ பேசினார். ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளணும், அரசியல்ல ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். 75ல காமராஜர் இறக்காம இன்னொரு 10 வருஷம் இருந்ததுன்னா 75லயே திமுக காலி, கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோடனே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல. அப்பயே நான் தேர்தல் வேலையில ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு 10 வயசா இருக்கிறப்ப. அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிச்சார், முதலிடம். 2ஆம் இடம் யார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி, திமுக இல்லை. அப்ப என்எஸ்வி சித்தன் இப்ப திருமங்கலத்தில் இருக்கிற வேட்பாளர் நின்றார். காமராஜர் உயிரோடு இருந்தாரு. எங்க ஊருக்கு காமராஜர் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. நான் போய் காமராஜர் பேசுறது முழுசா கேட்டிருக்கேன். ராத்திரி 10, 12 மணிக்கு வந்தாரு அந்த காலத்தில். 2ஆம் இடம் காங்கிரஸ், 3ஆம் இடம் தான் திமுக. அப்ப திமுக தான் மாநிலத்தில் ஆளும் கட்சி. முதலமைச்சர் கருணாநிதியாக இருந்து கொண்டு 3ஆம் இடத்துக்கு வந்த கட்சி திமுக. 75 அவர் இறந்த உடனே இவங்க எல்லாம் கொண்டு போய் காங்கிரஸை கொண்டு போய் திமுக அடகு வச்சுட்டு இந்திரா காங்கிரஸ் போய் சேர்ந்தாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை. காமராஜர் இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியும், திமுகவை களம் காண முடியும், திராவிட மாடலை தூக்கி எறிந்து தேசியத்தை தொடர முடியும் என்ற நம்பிக்கைக்கு போன கூட்டம் கையாளாகாத. அதனால காமராஜர் இறந்தவுடனே அந்த ஷிப்ட் மாறி திமுகவா அதிமுகவான அரசியல் போக்கு மாறிவிட்டதை தவிர அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பகவான் ஒரு 5 வருஷம் இறக்கிறப்ப ஒரு 72 வயசு தான் காமராஜர். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்திருந்தா திமுக சோழியை முடிச்சிருக்கலாம். எம்ஜிஆர் காமராஜர் வந்திருக்கும் அரசியல். ஒருவேளை அது மாறி மாறி ஏதாவது வந்திருக்க போது தேசியவாதமும் ஒரு 10 வருஷம் ஆட்சிக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அது இல்லாமல் போய்விட்டதுக்கு காரணம் கடவுள் காமராஜரை விரைவாக அழைத்துக் கொண்ட ஒரு காரணம் தான். கடவுள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிதான் அப்படி ஒரு சூழலை உருவாக்கு. மிகவும் கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, காமராஜர் சுதந்திரத்துக்கு முன்னால சிறையில் இருந்தது 9 வருஷம். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முதலமைச்சர் பதவியில் இருந்தது 9 வருஷம். அவர் பதவி சுகத்தை அனுபவித்த ஒவ்வொரு நாளுக்கும் அதுக்கு நேர்மாறாக ஒவ்வொரு நாளும் அவர் சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்கிறார். 9 வருஷம் ஜெயிலு, 9 வருஷம் ஆட்சி. அந்த தியாகம் செஞ்சுட்டு தான் இதை கிளைம் பண்ண முடியும், இதை கேட்க முடியும், இதை இருக்க முடியும். அன்னைக்கு நம்ம நாட்டினுடைய உணவு உற்பத்தி வெறும் 50 மில்லியன் டன். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன். எங்கே பார்த்தாலும் உணவு பஞ்சம் தான். அதனாலதான் அந்த முதல் 5 ஆண்டு திட்டங்களை எல்லாம் விவசாயத்துக்காக செலவழிக்கிறாங்க. அணைகள் கட்டுறாங்க, விவசாய நிலங்களை தரிசு நிலமா வந்து மாத்துறாங்க. இன்டென்ஸ் அக்ரிகல்ச்சர் தான் முதல் 10 வருஷம் நடந்தது. உணவு பஞ்சத்திலிருந்து மீட்கிறது. பிரிட்டிஷ் பீரியட்ல உணவு பஞ்சத்தை விட்டுட்டு போனாங்க. வெறும் 50 மில்லியன் டன். தமிழ்நாட்டில் உணவு இல்லை. லால் பகதூர் சாஸ்திரி ஒரு தடவை சொன்னாராம், 3 நேரம் சாப்பிடாதீங்க, முடிஞ்சவங்க 2 நேரம் சாப்பிட்டு 1 நேரம் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிருங்க. எங்க அப்பா 2 வருஷம் நைட் சாப்பிட மாட்டார். ரொம்ப நாள் கழிச்சு சொன்னார், லால் பகதூர் சாஸ்திரி சொல்லியிருக்காரு 2 நேரம் சாப்பிடுறது, அதனால நான் 1 நேரம் சாப்பிடவில்லை அப்படின்ட்டார். காமராஜர் இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். ஆனாலும்
மதிய உணவு கொண்டு வந்து போட்டார். கனடாவுடைய கேர் அப்படின்ற ஒரு நிறுவனத்திலிருந்து மதிய உணவு கொண்டு வந்து உலகமெல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன், ஆனா நீ படிடான்னு சொல்லி மாணவர்களை படிக்க வச்சவருக்காக அந்த பிச்சை நான் எடுக்கிறேன், எனக்காக எடுக்கிறேன், உனக்காக எடுக்கிறேன், நீ படிக்கிறதுக்கு நான் கனடாவில் போய் கேர் நிறுவனத்திலிருந்து கோதுமை இலவசமாக வாங்கிட்டு வந்து மதிய உணவு திட்டம் அற்புதமாக இருக்கும். அந்த உணவு நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இடத்துல மதிய உணவு சாப்பிடணும், தரமான உணவாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நரேந்திர மோடி என்ன செய்கிறார்? உணவு உற்பத்தி 400 மில்லியன் டன், 50 மில்லியன் டன் இல்லை, 400 மில்லியன் டன். இன்னைக்கு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில கொடியேற்றி விட்டு சுதந்திர உரையாற்றும் போது இன்னைக்கு இந்தியாவின் உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன் இல்லைங்க, 400 மில்லியன். இன்னைக்கு ஐநா சபை ஒப்புதல் அளித்தால் உலகத்தின் ஏழை நாடுகளுக்கு எல்லாம் இலவசமாக உணவளிக்க இந்தியா தயாராக இருக்கிறது. அந்த உரையை கேட்டவுடன் நான் நினைச்சேன், இன்னைக்கு காமராஜர் மாத்திரம் இந்த உரையை நேரில் இருந்து கேட்டிருந்தாருன்னா அங்கிருந்து மோடி தலையில் அங்கிருந்து பூ மாறி பொழிஞ்சிருப்பாரு. இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன், இப்படி ஒரு வந்து இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். கொரோனா நேரத்தில் அதிக உணவு உற்பத்தி, இந்த 10 ஆண்டுல உணவு உற்பத்தி உச்சம் தொட்டிருக்கு. நம்ம நாட்டினுடைய ஃபுட் செக்யூரிட்டி பல மடங்கு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் இந்த எதிர்கட்சிகளுக்கு, இந்த ஆட்களுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியும், ஒத்துக்கிற மனசு. அப்படி காமராஜர் எதையெல்லாம் விட்டு சென்றாரோ அதையெல்லாம் தொட்டு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சியும் நரேந்திர மோடி ஆட்சியும் தான் என்பதைத்தான் அந்த கூட்டத்தில் சொல்லுகிறேன்.